மாற்றம் என்பது மானுட தத்துவம், மாறாதென்ற சொல்லை தவிர இந்த உலகில் அனைத்தும் மாறக்கூடியது. தமிழ் பேசும் மக்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். இந்த காணொளியை பார்த்து பகிர்ந்து கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். இப்போ நாம் தமிழர் அரசியல் என்பது தமிழர்களுக்கான அரசியல் தானே இப்போ இந்த ஸ்ரீலங்காவில் வாழ்கிறவனாக இருந்தாலும் உலக நாட்டில் வாழ்கிறவனாக இருந்தாலும் இந்த நாட்டில் வாழ்கிறவர்களுக்கான அரசியல் அது அந்த அரசியல் ஒரு தூய்மையான தமிழ் கட்சி. இப்போ 2009க்கு பிறகு உருவாக்கப்பட்ட ஒன்று. அப்போ இப்போ தமிழ்நாட்டு அரசியல் வீறு கொண்டு வீரியமான ஒரு கலகரப்பான பரபரப்பான நிலையில் போய்கொண்டிருக்கு. அதுலேயும் இப்போ ஒவ்வொரு காலகட்டங்களிலையும் ஒவ்வொரு அரசியல் கட்சிகள் சார்ந்து பல கருத்துக்கள் முன்வைக்கப்படுது. பல காலகட்டங்களில் நம்ம பார்க்குறோம். அந்த அந்த காலகட்டங்களில் தமிழீழம் தமிழ் மக்கள் ஈழத்தமிழர்கள் என்று சொல்லி நம்மளை பற்றி பேசினா தான் அங்கே எடுபடுதுன்றத அரசியல் கட்சிகள் புரிஞ்சு. ஆனால் நாம் தமிழர் கட்சி அப்படி இல்லை. நீங்கள் இந்த அடிப்படையிலிருந்து பாருங்கள். நாம் தமிழர் கட்சி 2009 ஒரு இயக்கமாக ஆரம்பித்து 2010 ஒரு கட்சியாக உருவெடுத்தத்தில் இருந்து நீங்கள் பார்த்தீங்களா இருக்குன்னு சொன்னால் நம்மட தேசிய கொடிகளை கொண்டு அங்கே ஒரு அதை தடை செய்யப்பட்ட ஒரு கொடி, அதை தொண்டைகளையே கத்தி அந்த மனுஷன் கொண்டு சேர்த்தவர். எல்லா இடங்கள்லையும் தடை செய்யப்படும். ஏன் இவங்கள் ஐயா வைகோ, ஐயா பழநெடுமாறன், அண்ணன் தோல் திருமாவளவன் இவங்கெல்லாம் என்ன செஞ்சவங்கள்? இவங்க ஒரு அரங்கம் ஒரு அறைக்குள்ள கூட்டத்தை போட்டு கூட்டங்களை பேசி கொண்டிருந்த காலகட்டங்களில் அவங்க அப்படி தான் செஞ்சவங்க. அப்போ இதை வெளி உலகத்துக்கு வெளியில் கூட்டத்தை போட்டு எல்லாரும் தலைவர் நமக்கு நடந்த அநீதிகள் இதுகள் நம்ம இப்படியான போராட்டங்கள்ன்றத விழிப்புணர்வை செய்து கொண்டு வந்த கட்சி நாம் தமிழர் கட்சி. இப்போ நாம் தமிழர் கட்சியை பற்றி பேசுகிறதே அபத்தமான செயல் என்று சொல்லி நீங்கள் பயணிக்கிறது, அதை கருத்து பரிமாறுறது, வன்மத்தை கற்கிறது. இது நம்ம அழும்போது நமக்கு குரல் கொடுக்கறதுக்கோ பேசுகிறதுக்கோ யாருமே இல்லை. இப்போ பெரும்பான்மையாக கூடுதலாக வாழ்கிறது தமிழ்நாட்டில் மக்கள். அந்த மக்கள் அந்த மக்களை விழிப்பு பெற வைக்காமல் மடக்கி வச்சிருந்தது. அதை ஒடுக்கி அதை விழிப்புட்ட சமூகமாக கொண்டு வராமல் வச்சு இந்த இருவரும் திராவிட கட்சிகள். அப்போ அந்த காலகட்டங்கள்